ஸ்டெம் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெம் கொடுக்கும்போது இந்த மருந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். இந்த மருந்து ஆட் பண்ணி மிஷின் பவுடர் இருக்கு பார்த்தீங்களா, எங்கள் அண்ணன் வந்து மிஷின் ரெடி பண்ணுவான். நான் வந்து ஒரு மருந்து கண்டுபிடிச்சேன். அதை எடுத்து ஊற்றுவேன். அப்புறம் அந்த பவுடர் மிஷின் பவுடர் வச்சு அந்த பவுடர்ல எல்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மிஷின் வந்து ஏற்கனவே லேட்டப்ஸ் ஆகிருக்கு, ஆட் பண்ணியிருக்காங்க அவங்க. இப்போ வந்து நம்ம இன்னும் மிஷின் புக்கை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இந்த மிஷின் புக் மிஷின், ஜெல்லி மிஷின், ப்ரெஷோ மிஷின் தான் நம்ம எடுக்க மாட்டோம். ஒரே மாதிரி ஒரு மிஷின் 6 மிஷின் தான் இருக்கும். அந்த 6 மிஷின் எடுத்து அந்த மருந்தை கண்டுபிடிச்சிதான் நம்ம அடைப்பு செய்ய முடியும். நானும் எங்கள் அண்ணனும் அப்போ தான் செஞ்சோம். இதே மாதிரி ஒரு மிஷின்ஸ் இருக்கு. இது இது வந்து ஒரு ஜூஸு. இதை ஆன் பண்ணிட்டு இது வந்து நல்லா ஆனால் நம்ம தட்டி விட்டோம்னா முடிஞ்சிடும். இது பண்ணோடனே இப்படியே நம்ம டச் பண்ணோடனே நிற்கும் ஒரு வார்த்தை. நம்ம ஆன் பண்ணி விட்டாலும் சரி, ஆஃப் பண்ணனாலும் சரி, அது வார்த்தை நிற்கும். ஒரு தட்டி விட்டால் கீழே. இதுலேருந்து என்ன கிடைக்கும்? இதுலேருந்து என்ன கிடைக்குமா? ஃப்ளவர்லாம் கிடைக்கும். நீங்கள் ஆட் பண்ணி பாருங்க. அது ஃபுல்லாக ஃப்ளவர். இந்த மாதிரி ஃப்ளவர் எதை பார்த்தவா